என்ன பண்ணுறாங்க, நம்ம ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதில் வந்து பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி சூர்யா வந்து சொல்கிறதுல நிறைய வந்து உண்மைகள் இருக்குது. அவர் உண்மையை தான் சொல்கிறாரு. ஆனால் வந்து அந்த பொண்ணு யார், நம்ம கண்டிப்பாக அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறோம். அந்த பொண்ணு என்ன சூர்யா கிட்ட சொன்னாலும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை சூர்யா அது ரொம்ப டென்ஷனாக இருக்கார். மகா என்னை நம்பவே மாட்டேங்கிறாளே, நான் எவ்வளோ சொன்னாலும் அவன் நம்ப மாட்டேங்கிறா. கண்டிப்பாக மகா கிட்ட நான் உண்மையை நிரூபிக்கணும். எல்லாம் வந்து அவனால தான் வந்துச்சு. அந்த கௌதம் வந்து எவ்வளவோ விளையாடிருக்கான். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி விளையாடிட்டானே, இவனை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. கௌதம் வந்து பார்க்குறாரு. கௌதம், நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பாக நீ அனுபவிப்ப அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு என்ன யாரும் இல்லாத போது திட்ட வண்டியா சூர்யா, என்னெல்லாம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, பார்த்தல எப்படி நிரூபிச்சேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே பார்க்கலாம், நீ என்ன தான் தப்பு பண்ணாலும் சரி கண்டிப்பாக ஒரு நாள் மாட்ட தானே செய்வ. தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக மாட்டி தான் ஆகணும். நீ செய்கிற தப்புக்கெல்லாம் கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன் அப்படின்றாரு. சூர்யா ஆல் தி பெஸ்ட் சூர்யா அப்படி சொல்லி நெக்கலாக சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம சூர்யா. அடுத்து வந்து இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. விஜய், எல்லாம் ஒன்றால் தான்டா, போதும் நான் என்னை ரொம்ப திட்டேன், என்னால் முடியல, நான் சொன்ன கேளு அப்படின்னோடனே பிறகு என்னடா பண்ணுறது, இப்போ எப்படியும் அந்த பொண்ணை நான் தேடி தான் கண்டுபிடிச்சாகணும். சரி, வேறு ஏதாவது வந்து வருண் சொன்னாரா அப்படின்னோடனே வருணும் அந்த பொண்ணை தான் தேடிட்டு இருக்காராம் அப்படின்றாங்க. சரிடா, நம்மளும் தேடுவோம், வேறு வழியே கிடையாது. அந்த பொண்ணு வந்தால் தான் வேறு ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த கௌதம் பயங்கர கேடியாக இருக்கான், பார்த்தல அவன் பண்ண தப்ப எல்லாம் முன்னாடி என்னால் நிரூபிக்கவே முடியல, அந்த மாதிரி பண்ணிட்டான். அதனால் அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான், எல்லா விஷயத்துக்கும் அவன் தான் காரணமாக இருக்கும்னு தோணுது. அதனால் இதை இப்படியே விடக்கூடாது, எப்படியோ இந்த விஷயத்துக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு எல்லாத்தையும் வந்து நம்ம ஆராய்ச்சி தீரணும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு தேடி நம்ம ஐஸ்வர்யாவும் வந்து அதே மாதிரி மகாவும் போகிறாங்க. எல்லா இடத்தையும் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு அந்த அட்ரஸ் இல்லை. அந்த பொண்ணு எங்கே போயிட்டான்னு தெரியலையே, விடவே கூடாது ஐஸ்வர்யா, எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம விடவே கூடாது, அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அனாமிகாவும் வராங்க. அனாமிகா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ எதுக்கு இங்கே வரா, இவ தேடி வரானா, அப்போது இவளுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் எதுவும் இருக்குது, கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேருமே பார்க்குறாங்க. அனாமிகா வந்து அந்த பொண்ணு பற்றி விசாரித்தா எதுவுமே தெரிய மாட்டேங்குதே, அவன் வேறு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்காளே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ வந்து விளங்குது, நம்ம வந்து மகாக்கு கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தில் அனாமிகாவும் சம்மந்தப்பட்டிருக்கா. அனாமிகா எப்படி சம்மந்தப்பட்டா, கௌதம் எப்படி சம்மந்தப்பட்டான், இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி சம்மந்தப்பட்டாங்கன்னு எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. இங்கே வந்து சூர்யா மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, எப்படியாவது இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணுமே சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் மகா அங்கே வராங்க. மகா பார்த்துட்டு சூர்யா வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு, ஏன் மகா என்னை நம்ப மாட்டியா மகா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு குழந்தை மாதிரி என்கிட்ட வந்து பேசினா நான் எல்லாத்தையும் நம்பிடுவேன் நினச்சிட்டு இருக்கேன், நான் எதுவும் நம்ப மாட்டேன்னு அப்படியே கையை பிடிக்கிறேன். ப்ளீஸ் மகா என்னை நம்பு, நான் எந்த தப்புமே செய்யலை, இந்த விஷயத்தில் கூட நான் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எல்லாமே பண்ணேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னோடனே உங்களை நம்புகிற சூர்யா, உங்களை மனசார நம்புகிறேன், எனக்கு தெரியும் நீங்கள் எந்த தப்புமே பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நானே வந்து நிரூபித்துக்கு தான் பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லாதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் வந்து உங்கள்கிட்ட நான் இதை வெளிப்படையாக ஒத்துக்க முடியாது. கூடிய சீக்கிரம் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி நானே நிரூபிச்சிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அது வரைக்கும் நீங்களும் முயற்சி பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன மகா யோசிச்சுட்டே இருக்கேன், நம்பவே நம்ப மாட்டியானோன்னே, இங்கே பாருங்கள் சூர்யா, இந்த விஷயத்தில் நான் எதுவும் நம்புறதுக்கு இல்லை, ஆனால் நான் நம்பணும்னா நீங்கள் இந்த விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் எனக்கு நிரூபிச்சாகணும், புரியுதா, அந்த சான்ஸை மட்டும் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னோட, சரி மகா எனக்கு இது போதும் மகா, இந்த மாதிரி சொன்னாவே போதும், நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடும் மகா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போகிறாரு. சூர்யா இந்த மாதிரி வந்து குழந்தை மாதிரி போகிறத பார்த்துட்டு மகா மனசு கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுன்னு தெரியாமல்.